தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே இவ்வளோதான் கிளம்புங்க தான் வாங்கன்ட்டாங்க. டிஎம்கே கழட்டி விட்டாங்க. எல்லாரும் அவங்க வேலையை பார்க்க போயிடலாம். ஓரளவு தான் மவுசு. இப்போ ராமதாஸ் தரப்பு யார் பக்கம் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்னை அரசியல் இருந்து ஓரங்கட்ட பார்க்கிறார்கள். நீங்கள் தானே தேடிட்டீங்க. திமுக ஆதரவு கொடுத்தா அதுதான் உண்மையான பாமக. தனியாக கட்சி பேரில் ஆரம்பித்தா இதுதான் உண்மையான பாமக அவுட் ஆகுது. எதுவுமே பண்ண முடியாமல் முடிச்சிட்டு நிற்கிறாப்புல. மோடி வராரு, பிரச்சாரம் பண்றாரு, ஆனா ராகுல் காந்தி வரலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். அவர் மினி விஜய். எங்கப்பா ராகுல்? லண்டன்ல இருக்கிறாருங்க. இப்படியே ஊட்டிட்டு இருப்பாரு. இப்படி ஊட்டி தானே நம்மளால 75 சீட்லேருந்து 25 சீட்டு கொண்டு விட்டு வந்தாங்க. பீகாரில் தேஜஸ்வி யாதவ். நீங்கள் இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு இந்த மாணிக் தாக்கூர் அடுத்த செகண்ட் இது போடுறாரு. காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் இருக்கு. அது எல்லா காலத்தையும் உண்டுங்க. அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. கர்ப்பிணி பெண்ணை தாக்கியிருக்காங்க. திமுக வந்து எங்களை ஓட்டு கேட்க வந்த எங்களை ஏன் வரீங்க, அனுமதி கேட்கலையா அப்படின்னு தாக்குறத நம்மளே பார்க்குறோம். இந்த 3 அம்மாக்களை தாக்குனதை எங்கே பார்த்தோம்? எங்கேயாவது போய் 4 அறை விட்டு எங்களுக்கு ஓட்டு போடணும் யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அறை விட்டா ஓட்டு போட்டுருவாங்களா? திமுக பக்கம் வந்து சொல்றது என்னன்னா, விஜய் எங்களுக்குலாம் பயமே இல்லை, விஜய் வந்தா வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. விஜய் பிரிக்கிற வாக்குகள் எவ்வளோ பெரிய சேதத்தை விளைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். கூட காங்கிரஸும் போயிட்டா இன்னும் என்ன சேதம்னு தெரியும். ஒவ்வொரு வீட்லையும் ஒவ்வொரு விஜய்க்கிறான். இன்னும் கடவுளா நீங்கள்? வெளியே வர ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்றாங்களே சார் தாவேக்காவில் இருந்து. அப்புறம் வர வேண்டியதானே? ஜெகன்மோகன் ரெட்டி ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? வெளியே போய் தானே போனீங்க. அங்கேருந்து சுரங்கம் தோண்டி போனீங்களா? கட்சிக்காரன் 4998 பேருக்கு QR கோடு கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு பார்த்திபன் சொல்கிறாரு. அப்புறம் என்ன மக்கள் சந்திப்பு? காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த கூட்டம் விசில் அடிச்சிங்கன்னு என்ன சொன்னாலும் கைத்தட்டும். எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கைத்தட்டும். ஓ தலைவர் பற்றியா தனக்கு அறிவு இல்லைன்றது கூட எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறாரு. ஒன்றும் பண்ண முடியாது. தேமுதிகவுடைய நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா 2 பக்கத்துலையும் பேச்சுவார்த்தை நடத்தலை அப்படின்னு 2 கட்சியை சேர்ந்தவங்களும் சொல்லியிருக்காங்க. இவங்களும் நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 கட்சியும் தனித்து விட்டு இப்போ தேமுக தனியாக நிற்குமா? கஜினி படம் பார்த்தீங்களா? அதில் ஹீரோயின்கிட்ட வந்து அந்த ஒரு செல்ஃபோன் கம்பெனிக்காரன் வந்து உங்கள் வீட்டு மாடி டவரில் இது டவர் வைக்கணும்னு கேட்பான். அந்த ஓனர் யாருன்னா ஹீரோ சூர்யா. அதுக்கு பிறகு துணை நடிகையாக இருந்த அந்த அம்மாவுக்கு மவுஸ் கூடிடும். அந்த மெயின் ஆக்டர் பண்ணுறவங்கள ஓரம் தள்ளுவாங்க. இவங்கள மெயின் ஆக்ட் பண்ண வைப்பாங்க. இவங்களுக்கு தனி கேரவனு ஆப்பிள் ஜூஸு டைரக்டரை கொண்டு வந்து தருவார். அப்படி இப்படி இதாகிடும். அம்மா எப்படியாவது அந்த கம்பெனியில் பேசி ஒரு ஆடு வாங்கி கொடுமா. இந்த அம்மாவும் என்ன நினச்சிட்ருக்கோம்? இதுக்கு தெரியும், ஹீரோயினுக்கு என்ன தெரியும், அந்த வீடு நம்ம சொந்த வீடு இல்லை, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இருந்தாலும் இந்த பூசா கிடைக்கிற மரியாதையை வச்சு மெயின்டைன் பண்ணலான்னு அப்புறம் அன்றைக்கி இது பண்ணி ஹீரோ டைரக்டர் பேச சொல்லுவார். அந்த கம்பெனியில் பேசுங்கன்னு. அவன் கண்டுபிடிச்சிடுவான். நாங்கள் போனோன்னே ஃபோனை போட்டு நான் வந்து பேசுகிறேன். ஏம்மா அந்த வீடை வந்து இல்லையாம்மா வாடகை விடாமல் நாங்கள் பேசி முடிச்சிட்டோம், நீ ஃபோனை வையின்னுவோம். இவங்க இங்கே பேசிட்டு இந்த சீன் பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கி அந்நியார் கதை அதுதான். இங்கே அங்கே இங்கே அங்கேன்னு சொல்லி நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்கன்னு ரிப்போர்ட்டர் பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள் நல்லா தாங்கிறோம், நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, யாருமே பேச்சுவார்த்தை நடத்தலைன்னு சொல்லிட்டாங்க. ஏடிஎம்கே இவ்வளோதான் கிளம்புங்க இருந்தால் வாங்கன்ட்டாங்க. டிஎம்கே கழட்டி விட்டாங்க. இன்றைக்கி அமைச்சர்லேருந்து எல்லாம் திட்டுறதை பார்க்கும்போதே தெரியுது அங்கே கூட்டணி இல்லைன்னு. இப்போ திமுக கூடயே இல்லைன்னு தெரிஞ்சுது. திண்டுக்கல் சீனிவாசன் சொன்னார் பிஜேபிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு. நயனாநாயகன் சொல்கிறாரு நாங்கள்லாம் நடத்தவே இல்லைன்ட்டார். இன்றைக்கி யார் கூட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறீங்க? அப்போது வேறு வழி இல்லாமல் சரி என்ன தான் தர்றீங்க சொல்லுங்கன்ற கதையாக போகும். அதனால் கொடுக்குறத வாங்கிட்டு நிற்கிற மாதிரி போகும். இன்னும் இழுத்து பிடிச்சாங்கன்னா எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. எல்லாருக்கும் ஓரளவு தான் மவுசு. ஆனால் ஆரம்பத்தில் வந்து தேமுதிக வந்து திமுகக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது திமுகவுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு கட்சியில் எக்ஸ்ட்ரா சீட் கொடுத்தா அதை மற்றவங்களும் கேட்பாங்க, அப்போ ஒரு முரண்பாடு வரும் அப்படின்ற ஒரு பேச்சும் வந்துட்டு இருந்தது இல்லை சார்? நீங்கள் கேட்குறது ஒரு நியாயமாக கேட்கணும். வீட்டையே எழுதி கேட்டிங்கன்னா 22 சீட்டு கேட்டால் அவருக்கு மயக்கம் வராத குறை. ஏம்மா நான் 3 கட்சிக்கு 6 கொடுத்துட்டு 2 கட்சிக்கு 2 கொடுத்து 5 கட்சிக்கு கொடுக்குற சீட்டை ஒரு கட்சிக்கு எதுனா நியாயம் அப்படின்னு அவரை நொந்து போயிட்டார். அதனால் ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. நம்ம தகுதி அறிஞ்சு தான் கேட்கணும். அதனால் அவங்க பார்த்தாங்க நல்ல விஷயம், போயிட்டு வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு. இவரும் இவ்வளோ தான் பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிட்டு வாங்க. இப்போ முடிவு வந்து என்ன சொல்லுவாங்க, பால் வந்து இப்போ அவங்க கையில் இருக்குது. என்ன முடிவுன்னு அவங்க தான் எடுக்கணும். ஓகே சார். பாமக சார், பாமகவிலையும் இப்போ அன்புமணிக்கு தான் உரிமை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. இப்போ ராமதாஸ் தரப்பு யார் பக்கம் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன பண்ண முடியும் அவரால்? அதுக்கு தான் இன்றைக்கி என்னென்னவோ புலம்புறாரு கூட்டம் போட்டு, என்னை அரசியலிருந்து ஓரங்கட்ட பார்க்கிறார்கள்னு.
நீங்கள் தானே தேடிட்டீங்க. ஒரு பையன் உங்களுக்கு பயந்து இருக்காரு, அந்த பயத்தை தொடக்கூடாது. நம்ம வீட்லேயே பையன் இருக்கிறான், நம்மளுக்கு தெரியாமல் ஏதாவது வேலை பண்ணுறான்னா தெரிஞ்சும் தெரியாத மாதிரி பண்ணிட்டு என்னப்பா என்ன அது இதெல்லாம் பண்ணக்கூடாது அதுன்னு வெளியே போலியா அப்போ காலைல சீக்கிரம் எழுந்திரி அப்படி லைட்டாக ஒவ்வொன்றுக்கும் பின்னாடி இருந்தால் பயம் போயிடும். சிரிட்டே அடிக்கிறான், தனியாக புகை மட்டும் வருது பார்த்தோம் அடிக்கிறான் பையன், தெரியாத மாதிரி இருந்துக்கணும். எதாவது பண்ணால் அது மரியாதை காப்பாற்றிக்கலாம். டக்குன்னு போய் நின்று என்ன சிரிட்டு எப்படி அடிக்கலான்னா அடுத்த தடவை நேராகவே அடிப்போம். அப்போ அந்த மரியாதையை காப்பாற்றிக்கணுன்றது. நீங்கள் சேர்மனாக இருந்தீங்க, கம்பெனியை உருவாக்குனீங்க, உண்மை தான். உங்கள் பையனை ட்ரைனிங் கொடுத்து டைரக்டர் ஆக்குனீங்க. ஒரு கட்டத்தில் சேர்மன் பொறுப்பை பையன்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் கன்சல்டண்ட்டாக போயிட்டீங்க, ஆலோசகராக, அட்வைசர்னால் அட்வைசர் தான். அவர் எந்த முடிவும் கம்பெனியில் எடுக்க முடியாது, சேர்மன் தான் எடுக்க முடியும். சேர்மன் என்ன பண்ணிட்டாப்புல, ஸ்ட்ராங்காக டைரக்டருங்களாம் ஸ்ட்ராங் பண்ணிட்டாப்புல. டைரக்டர்ஸுக்கு என்ன, சேர்மனு இளம் வயதுக்காரர், நாளைக்கு கம்பெனி இவர் தான் நடத்த போகிறாரு, அப்பா அட்வைசராக இருக்கார், அவர் இது நமக்கு தேவையில்லை, அது அவங்க பிரச்சனை. சேர்மனுக்கும் அட்வைசருக்கும் பிரச்சனை. நம்ம வந்து டைரக்டராக இருக்கணும், கம்பெனி நடக்கணும்னா நமக்கு அன்புமணி தான் சேர்மன் முடிவு பண்ணிட்டாங்க. நீங்கள் உடனே என்ன பண்ணீங்க, அவர் சேர்மன் கிடையாது, இவரு கிடையாது, அவர் கிடையாதுன்னா ரூலு இதான் சொல்லுது, நீங்கள் நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் முடிவு பண்ணி தான் சேர்மனை மாற்ற முடியும். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் என்கிட்ட இருக்காங்க, நான் தான் சேர்மன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? என்னை வந்து கம்பெனி விட்டு துரத்துறாங்க, நான் ஆரம்பித்த கம்பெனி, அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க? பல அப்பாக்கள் சொத்தை எழுதி வச்சுட்டு சொத்து வந்தவொடனே வெளியில் துரத்தி விட்டு சாப்பாட்டுக்கே ஒன்றும் இல்லாமல் போய் கலெக்டர் ஆஃபீஸில் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு என் சொத்தை எழுதி வாங்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லி இருக்குல்ல, அதோடைய பெரிய வருஷம்தான் இது. கட்சி இருந்து எல்லாம் இருந்து நான் தான் தலைவராகினேன். அது எப்படி ஆக்குனீங்க? முறைப்படி ஆக்குனீங்க. பொதுக்குழுவை கூட்டி அந்த பொதுக்குழுவில் இவர் அன்புமணி தலைவர் எல்லாம் ஆக்குனீங்க. அந்த பொதுக்குழுவை கூட்டி தான் இவரை வெளியேற்ற முடியும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும்ல, அந்த மரியாதையை பயன்படுத்தி இவரை நீக்கிட்டேன்னா சட்டப்படி பார்த்தா அது செல்லாது. மரியாதை வேறு, நடைமுறை வேறு. அப்போ அன்புமணிகளை எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி உக்காந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. எது பண்ணாலும் அன்புமணி அங்கீகரிக்கிற மாதிரி ஆகிடும். திமுக ஆதரவு கொடுத்தா அதுதான் உண்மையான பாமக, தனியாக கட்சி பேரில் ஆரம்பித்தா இதுதான் உண்மையான பாமக அவுட்டாகுதுன்னு வாய்ஸ் மட்டும் கொடுப்பேன்னாலும் அந்த பாமகவை அங்கீகரித்த மாதிரி எதுவுமே பண்ண முடியாமல் முடிச்சிட்டு நிற்கிறாப்புல. இதில் என்ன பண்ண முடியும்? நல்லபடியாக போயிட்டு என்னடா நான் என்ன சொன்னேன்னு நீ இவ்வளோ இது பண்ணுறேன், எப்பா நான் எங்கேப்பா கோச்சிக்கினேன், அப்புறம் என்ன முறுக்கினுக்கிறேன், நீ தான்ப்பா முறுக்கினுக்கிற, நீங்கள் வாங்கப்பா, நீங்கள் தான்ப்பா நிறுவனர், அந்த மரியாதை கொடுக்குறேன்ப்பா, முடிஞ்சிச்சு கதை. ஈகோவாயிடுச்சு அவருக்கு. அப்பா மகனுக்கு நடுவில் நடக்கிற அந்த ஈகோ யுத்தமாக மாறி போச்சு. அரசியல் யுத்தம் தாண்டி கூட இருக்கிறவங்க ஐயா உங்களையே இப்படி பேசுகிறாங்க ஐயா அப்படின்னா என்னையாவா பேசுகிறான், ஏன் நான் பார்த்து உன்னை ஆளாக்கி வக்கீலாக்கி இது பண்ணால் எனக்கு எதிராகவே வா அப்படின்னு. அந்த மாதிரி இங்கே நான் பார்த்து உன்னை உருவாக்கி உன்னை மத்திய அமைச்சராக்கி உனக்கு அறிவை புகட்டி உன்னை கட்சி தலைவராக்கி கட்சி நடைமுறைகளை கற்றுக் கொடுத்து எல்லாம் பண்ணால் எனக்கு எதிராகவே வா அப்படின்னு அப்பாவாக இருந்து பார்க்குறாரு. ஸோ இப்போ திமுக வந்து 22ல் சீட் ஷேரிங்லாம் பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லி குழு அமைக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாதிரியான முடிவுகள் வரும்னு எதிர்பார்க்கலாம் சார்? எந்தெந்த முன்னாடியே தனியாக பேசுகிறவெல்லாம் நடக்கும். இந்த குழுலாம் சும்மா லுல்லாய் எல்லாம் தனித்தனியாக பேசிடுவாங்க. அப்போ அவங்க 40 கேட்குறாங்க, 35னா கூட ஓகேன்றாங்க. ஒரு ராஜ்யசபா எம்பி இந்த மாதிரி ஏதாவது பேசி ஒரு இதுக்கு வருவாங்க. 30 கொடுத்தா கூட காங்கிரஸ் ஓகேவாக இருக்குது. அப்போ 30ம் ஒழுங்கான தொகுதியாக இருக்கணுன்றது தான் காங்கிரஸ் உடைய கோரிக்கை. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ என்டிஏ கூட்டணியில் இப்போ பாஜக அங்கமாக இருக்குது அப்படின்னா மோடி வராரு, பிரச்சாரம் பண்ணுறாரு, ஆனால் ராகுல் காந்தி வரலையே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்களே சார். அவர் மினி விஜய், அது உங்கள் விஜய்னு பாருங்க, அந்த மாதிரி தான் அவர் உங்கள் ராகுல்னு. எங்கேப்பா ராகுல் அப்படின்னா லண்டனில் இருக்கிறாருங்க, அடுத்து எங்கள் மாலத்தீவில் இருக்கிறாரு, இப்படியே உருட்டிகிட்டு இருப்பார். இப்படி உருட்டி தானே நம்மளால் 75 சீட்லேருந்து 25 சீட்டு கொண்டு வந்து விட்டு வந்தாங்க. யாரை? பீகாரில் தேஜஸ்வி யாதவ். பாவம் அந்த மனுஷன் இன்றைக்கி 25 சீட்டு ஒன்றும் இல்லாமல் போயிட்டாப்புல. இன்றைக்கி ஒரு ஜாலியாக வெளியே சுற்றினுக்கிறார். தேஜஸ்வி தெரிஞ்சிருக்கோம் ஒழுங்காக நம்ம இந்த ஆள் இல்லாமே பிரச்சாரத்தை கொண்டு போயிடலான்னு. அங்கே அப்படி தான் தேர்தல் அறிக்கை வெளியிடுறாங்க. காங்கிரஸ் கட்சி ஒரு பார்ட்னர், சண்டை மட்டும் போட தருது, நாங்கள் தான் இதுன்னு 11 தொகுதியில் ஒருத்தர் எடுத்து வேறு நின்றுக்கிறாங்க. இந்த கூத்துலாம் அங்கே நடந்தது. தேர்தல் அறிக்கை வெளியிடும் போது இவர் இல்லை, ஆளை காணோம், பிரச்சாரத்துக்கு வரவே இல்லை. எங்கேன்னு கேட்டால் லண்டனில் இருக்கிறாரு, கனடாவில் இருக்கார், இப்படியே ஊட்டியிருந்தாங்க. இவங்க போகல, பிரியங்கா போகல. அங்கே காங்கிரஸ் ஒரு எதிர்ப்பே காமிக்கல. ஆனால் பிரதமர் போகிறாரு, உள்துறை அமைச்சர் போகிறாரு, பேசுகிறாரு. நீங்கள் சொன்னதான் நடந்தது. இங்கேயும் அது நடக்கும்.
இந்த கோவத்தெல்லாம் ராகுல் எங்கே காம்பாருன்னா பேட்டா நீ தானே ஆட்சிக்கு வர போகிற, எனக்கு நான் பார்த்துக்கிறேன் போ அப்படின்ட்டு அந்த உருட்டலாம். இன்னொன்று ராகுல் காந்தி இவங்களோட சேர்ந்து அவரும் கெட்டுப்பிட்டார். முன்னெல்லாம் சப்ஜெக்ட் பேசுவார், இப்போ வாட்ஸ்அப் தலைவர் ஆகிட்டார் அவரும். என்னென்னவோ வளருன்னுங்கிறப்ப இப்போ அவங்களுக்கு தொகுதி அந்த பங்கீடு கொடுத்தா கூட அதுல வேலை செய்ய ஆள் இருக்காங்களா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வைக்கிறாங்க. அவங்க வேலை செய்ய ஆள் இருக்காங்கன்னு கேட்பாங்க. அப்படி தான் இல்லை, இல்லாமல் தானே தூக்கிட்டு போனீங்க. இந்த தடவை நான் வேலை செய்ய ஆள் இல்லை, நாங்களும் வேலை செய்ய மாட்டோம், ஜெயிச்சாதானே திமுத்தனம் பண்ணுவேன், நீ ஜெயிக்காமல் நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துக்குறோம். இப்போ இந்த தொகுதியில் இருக்கார், எப்போ எல்லாம் என் தொகுதிக்கு வந்திருப்பான்னு பக்கத்து எம்எல்ஏ கடை எல்லாம் அங்கே போயிட்டா இவர் என்ன பண்ணுவார்? தோற்று போவாங்கல்ல. ஒதுக்கும் போதே அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்கிறதுல ஒதுக்குனா இப்படியே காலி பண்ணுவாங்க. அதனால் இந்த கூட்டணி இவங்க சொன்னாங்கல்ல ஜொல்லாவில் அங்கே சொன்னாங்கல்ல, அது சொன்ன எல்லாம் இங்கே நடக்குது பாருங்கள். கூட்டணிக்குள்ளே குத்து வெட்டுனாங்க, அங்கே கரெக்டாக இருக்குது. இங்கே நடக்குதா? அங்கே வந்து மரியாதை இல்லைன்னாங்க, இங்கே தான் மரியாதை இல்லாமல் இருக்குது. அங்கே யார் முதல்வர்னு அங்கே அவங்க தான் முதல்வர்னு போயிட்டுருக்காங்க. இங்கே கூட்டணியில் ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டு இருக்காங்கன்னு உருட்டினாங்க. என்டிஏ அலையன்ஸுன்னு சொன்ன உடனே பாஜக அதிமுக கூட்டணிலாம் உருட்டினாங்க. அவங்க 2 பேருமே சொல்லிட்டாங்க அப்படிலாம் இல்லைன்னு. ஆனால் இங்கே சொல்லாமே சண்டை நடக்குது. நீங்கள் இன்றைக்கி ஒன்று சொன்னால் நாளைக்கு இந்த மாணிக் தாக்கூர் அடுத்த செகண்டு இது போடுறாரு. காங்கிரஸ்குள்ளேயே காங்கிரஸ் வர்சஸ் காங்கிரஸ் இருக்கு, அது எல்லா காலத்தையும் உண்டுங்க, அதெல்லாம் நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. பிரிக்க முடியாதது காங்கிரஸும் கோஷ்டியும் சேர்ந்தே இருப்பது தலைவர்களின் சண்டை. இந்த மாதிரி திருவிளையாடல் வசனமே சொல்லலாம். ஓகே சார். இப்போ இடையில வந்து விஜய் தாவேகா நிர்வாகிகளை திமுக தாக்கிட்டாங்க அப்படின்ட்டு 2 நாளாக ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுட்டு இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? என்னங்க பண்ணுறது, இந்த நாடகம் அந்த மேடையில் எத்தனை நாளம்மான்னு ஒரு பாட்டு வரும். அந்த அம்மா சொல்கிறாங்க, எங்களை போட்டு ஆடியோன்னு அடிச்சாங்க சார், பொம்பளை 2 பக்கத்துலேருந்து சொல்கிறாங்க சார். ஏங்க யாராவது ஓட்டு போடுன்னு அடிப்பாங்களாங்க? எந்த ஊரில் நடக்கும் சொல்லுங்கள்? எந்த ஊரில் போய் நீ தாவேக்காக ஓட்டு போடணும் அடிக்கன்னு? வேறு என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கேட்டு தான் அந்த இன்ஸ்பெக்டர் எழுதுறவருக்கே சிரிப்பு வரும். அப்படியாம்மா சரிம்மா சார் அடிச்சாங்களா? ஐயோ சார் அடிச்சிட்டாங்க சார். சார் ரைட்டு. இதில் போய் நாடகம்னு சொல்கிறீங்களா சார்? எப்படி சொல்ல முடியும்? கர்ப்பிணி பெண்ணை தாக்கியிருக்காங்க, திமுக வந்து எங்களை ஓட்டு கேட்க வந்த எங்களை ஏன் வரீங்க, அனுமதி கேட்கலையா அப்படின்னு தாவேக்காவை தாக்குறதை நம்மளே பார்க்குறோம். இந்த 3 அம்மாக்களை தாக்குனதை எங்கே பார்த்தோம்? ஆனாலும் அவங்க போய் சொல்லி புகார் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன பண்ண முடியும்? என்னை திட்டினாங்க, அவதூறு பண்ணாங்க சார், ஓட்டு போட சொல்லி அடிக்கிறாங்க சார்னா என்ன ஓட்டு காரில் தான் விழுவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பெரிய ரவுடி பையனாக இருப்பான். சும்மா ரோட்டில் உட்காந்து போகிறவரெலாம் 4 வச்சுட்டு இருப்பான். இவன் போகிறவன் பார்த்தா அண்ணா வணங்கண்ணா அப்படின்வான், அண்ணா வணக்கம் போடா அப்படின்வான். அந்த மாதிரி அந்த தேர்தல் வந்தோன்னே பார்த்தா வேஷ்டின்னா அந்த இதெல்லாம் மாறிட்டு இவரு போய் கும்பிட்டு இருப்பார். அண்ணா அந்த வீட்டில் 8 ஓட்டுக்குது, அம்மா அம்மா வணங்கம்மா போடுங்கம்மா. நடக்குமா நடக்காதா? அந்த அம்மா நினச்சிக்கோ, டேய் இதே தெருவில் நீ என்ன வேலை பண்ண, என் பையனை இழுத்து போட்டு அடிச்சு நீ, நான் போய் கேட்டதுக்கு என்ன அசிங்கசியமாக பேசினேன், இன்றைக்கி வந்து அம்மா தாயன்னு காலில் விழுறேன். தம்பி உனக்கு தான் தம்பி ஓட்டு உண்டா இல்லையா? நடக்குதா? தேர்தல் வர டைமில் மட்டும் இந்த சம்பவங்கள்லாம் பார்க்க வேண்டியது. அப்போ இந்த மாதிரி சம்பவங்களை பார்க்க வேண்டியன்ற இடத்துல எங்கேயாவது போய் 4 அறை விட்டு எங்களுக்கு ஓட்டு போடணும் யாராவது சொல்லுவாங்களா? அப்படி அறை விட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா? என்ன பண்ணாலும் காலில் விட்றா கையில் விட்றா ஓட்டு கிடைக்கணுண்டான்னுவான். நீ அன்றைக்கி போய் திட்டு வந்துருமா ஜனங்க, இன்றைக்கி தான் வருவீங்க, எம்மா இல்லைம்மா வருவோம்மா. நான் நடக்குமா நடக்காதா? அதனால் ஏன் நம்ம அதுக்குள்ளே போகணும்? இன்னும் இது வந்து ஃபஸ்ட் லுக்கு சார். திமுக பக்கத்துலேருந்து சொல்கிறது என்னென்னா, விஜய் எங்களுக்குலாம் பயமே இல்லை, விஜய் வந்தால் வந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தாவேகா நிர்வாகிகளெல்லாம் அவங்க சீன்றதுன்றது விஜய் வந்தால் பயம் இல்லையா? பயந்து போய் கிடக்குறாங்க. அது வெளியில் சொல்கிறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் ஆடினுக்குது. விஜய் பிரிக்கிற வாக்குகள் எவ்வளோ பெரிய சேதத்தை விளைக்கும்னு அவங்களுக்கு தெரியும். கூட காங்கிரஸும் போயிட்டால் இன்னும் என்ன சேதம்னு தெரியும். அதை மறைக்கிறதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு கூட தமிழிசை சொல்கிறாங்க, நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தயாராகணுன்னா என்டிஏ அலைன்ஸ் மாதிரி போனீங்கன்னா தப்பிக்கலாம். நீங்கள் இல்லாமல் சர்வே எதுக்கு எடுக்கணும்? நான் கேட்குறேன், எதுக்கு எடுக்கணும்? எடுத்து என்ன பண்ண போகிறீங்க? அப்பப்போ கருத்து கணிப்பு சொல்லி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு நம்பிக்கை நம்பிக்கை வர வைக்கிற வேலையை தானே பண்ணணும். நம்பிக்கை வர வைக்கணும்னா அது இந்த 181 தொகுதி போயிட்டார், இதோ இப்போ கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் இவங்க கிளம்பிடுவாங்க. தோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இப்போ தான் பெட்ரோல் ஊற்றினுக்கிறோம், காற்றுலாம் செக் பண்ணுக்கிறோம், வந்துட்டார். மக்கள் சந்திப்பு என்னடான்னு கேட்டால் 4998 பேர். யார் பாவங்க? கட்சிக்காரங்க தான். கட்சிக்காரன் சந்திக்கிறது இன்னும் எங்கேயே கூப்பிட்டுக்கலாமா? இதுக்கு சேலத்தில் போய் மலை குன்றுக்கு நடுவில் வெயிலில் செம்ம வெயில் இருப்பாங்க. இதே மாதிரி 3 மணி பொட்டை வெயிலெல்லாம் நிற்க வச்சு இவர் சுயபெருமை பேசிட்டு அப்புறம் இவரை பற்றி சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டு ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு விஜய்க்கிறான். என்ன கடவுளா நீங்கள்?
ஏன் விஜய் வரல? ஒவ்வொரு வீட்லேயும் விஜய் இருக்கிறார், என்னுள் இருக்கிறார், உங்களுள் இருக்கிறார், அவருக்குள்ளே இருக்கார், இவருக்குள்ளே இருக்கார். இப்படி சொன்னால் என்ன பண்ணுறது? வெளியே வர ரெடியாக தான் இருக்கோம் அப்படின்றாங்களே சார் தாவேக்காவில இருந்து. அப்புறம் வர வேண்டியதானே? வந்தால் அந்த பலத்தை தாங்க முடியுமா? நாங்கள் தாங்கிக்கிறோம், நீங்கள் வாங்க. அந்த கேள்விகள்லாம் ஜெகன்மோகன் ரெட்டி ஃபங்க்ஷனுக்கு போனீங்களா? வெளியே போய் தானே போனீங்க. அங்கேருந்து சுரங்கம் தோண்டி போனீங்களா? பனையூர்லேருந்து சுரங்கம் தோண்டியா போனீங்க? அந்த சோழா ஹோட்டலுக்கு ரோட்டு மேலே தானே போனீங்க. அப்போ எதாவது நடந்துச்சா சம்பவம்? காஞ்சிபுரத்துக்கு பனையூர்லேருந்து போனீங்கல்ல பொதுக்குழு கூட்டத்துக்கு, யாராவது கூட வந்தாங்களா? வரல. அது மட்டும் எப்படி நடக்குது தெரியுதா? அப்போ இவர்களாக உருவாக்குவது கூட்டத்தை. தலைவர் போகிறாரு, எல்லாம் கூட்டம் நெருக்கிக்குன்னு போகணும். ஜனங்க ஒருத்தர் கூட இதாகக்கூடாது. எவனாவது விருப்பம் பண்ணுவ துட்டுக்கு 100 ரூபாய்க்கு சுண்டல் விற்கிற மாதிரி விற்பானா? கொடுத்துருக்காங்களே சார். அதை தான் எவனாவதுன்னு கேட்குறேன். எவனாவது விற்பானா? இவங்க விற்பாங்க. 10,000 15,000 50,000. ஏன்? போட்டி போடுற மட்டும்தான் வாங்குவான். 50,000 ரூபா கொடுத்து எவனா விருப்பம் பண்ண வாங்குவானா? அப்போ எம்எல்ஏ சீட்டு வேணும்னு நினைக்கிற மட்டும் வாங்குவான் தானே? 100 ரூபா விற்றா அது வந்து இந்த விருப்பம் மனு வாங்கினால் ஜனநாயக டிக்கெட்டு பாதி வேலைன்னா மாவட்ட செயலாளர்னு எல்லாத்தையும் கூட்டுவா. மாவட்ட செயலாளர் நிற்கிறதுக்கு விருப்பம் பண்ண வாங்குவான். அவன் அந்த தொகுதியில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து எல்லாரையும் வாங்க விடுவானா? சரி, பெருமை பேசிக்கிறாங்க. 1,00,000 பேர் வாங்கிட்டு வாங்க. 1,00,000 பேரும் திருப்பி 10,000 ரூபா கட்டுவாங்களா உள்ள? அப்போ எது கொடுக்குறீங்க? காமெடி தானே இது. இந்த மாதிரி காமெடி பீஸ் தான் இந்த கட்சிங்க. இதுக்கு பெருமையாக நீக்கமர அங்கும் இங்கும் இல்லாமல் நீக்கமர நிறைந்திருக்கிறார் எங்கள் விஜய். நீங்கள் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறீங்களே, விஜய் பற்றி தானே பேசுகிறீங்க. பார்த்தீங்களா அவங்கள பேச வச்சிட்டார் விஜய். ஏய் அப்பா விட்டுறா, தேர்தல் முடிஞ்சு பார்த்துக்கலாம் விட்டுறாங்கப்பா. அதுதான், வேறு என்ன பண்ண முடியும்? சார் அருண்ராஜ் சொல்கிறாரு திமுக கூட்டம் போடுறாங்க, அதிமுக கூட்டம் போடுறாங்க, அவ்வளோ கட்டுப்பாடு இல்லை, எங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கட்டுப்பாடு அப்படின்ற. அருண்ராஜ் உருட்டுறாரு. ஏன்னா கோபிச்செட்டிப்பாளையம் கூட்டம் போட்டாங்களா? என்ன கட்டுப்பாடு? எல்லாரும் கலந்துக்கிட்டீங்களா? அங்கே போய் விஜய் பேச வேண்டியதுதானே? ஆனால் கட்டுப்பாடு இவங்க எதை நம்ம சொல்கிறாங்க? மண்டபத்துக்குள்ளே என் கட்சிக்காரன் மட்டும்தான் விஜய் பார்ப்பார். விஜய் வந்து பொதுமூட்டம் வரமாட்டாராம். கட்சிக்காரங்க ஒரு 5,000 பேர் கூட்ட ஓட்டி வச்சா இவர் வந்து சுயபெருமை பேசிட்டு பிளாஸ்ட்டு அப்படி இப்படின்னு போவாராம். அதுக்கு கல்யாண மண்டபத்தில் கேட்டால் கட்டுப்பாடு தான் விதிப்பாங்க. கல்யாண மண்டபம் தருவானா? பல பிரச்சனை வரும். இவங்க தலைவர் மட்டும் வந்துடுவார், பர்மிஷன் கொடுத்தா வருவார். என்ன பர்மிஷனு? எடப்பாடிலாம் என்ன எப்படி போகிறாரு? நயனா நாகேந்திரன் எப்படி, அண்ணாமலை எப்படி போகிறாரு, அன்புமணி எப்படி போகிறாரு, பிரேமலதா எப்படி போகிறாங்க? எல்லாரையும் தடுக்கலையா? எடப்பாடி பழனிசாமி தடுப்பாங்களா? தடுக்க மாட்டாங்களா? ஏன்னா அவர் எங்கே போனாலும் சப்ஜெக்ட் பேசுகிறாரு. 181 கூட்டம் எப்படி போக முடிஞ்சது? நீ வந்து ஆட தெரியாத மேடை போகணும். நான் மட்டும் ஆடிடுவேன். அந்த மேடை ஒரு மாதிரி இருக்குது. இல்லாட்டி இதே கதை தான். இந்த வருஷம் நான் பாஸ் ஆகிடுவேன். ஆனால் அந்த சப்ஜெக்ட்டு தான் ரொம்ப டைட்டாக இருக்குது. படிக்கணும், அதுக்கு ஸ்கூலுக்கு போகணும், வாத்தியார் சொல்கிறத படிக்கணும், நோட்ஸ் எடுக்கணும், எல்லாம் பண்ணணும். எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா இவர் தான் எதுக்குமே வரமாட்டார். வந்தால் தானே பிரச்சனை. சரி, இப்போ இவங்க கட்சி தொடங்கி 3 வருஷம் ஆகியோ அவங்க பேசினதுனா என்னது அப்படின்ற ஒரு கேள்வி தானே இருக்குது சார். எடுத்த உடனே திமுக விமர்சனம் பண்ணுறது, பாஜகவை இப்போ தான் லைட்டாக தொடுறாரு, அதை தாண்டி மக்களுக்காக பேசலன்றது தான் தொடர்ந்து அவர் மேலே வைக்கிற விமர்சனமாக இருக்குது. கட்சிக்காரன் 4,998 பேருக்கு கியூஆர் கோடு கொடுத்து கூப்பிட்றாங்கன்னு பார்த்திபனா சொல்கிறாரு. அப்புறம் என்ன மக்கள் சந்திப்பு? காமெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் சந்திப்புனா அன்றைக்கி கோபிச்செட்டிப்பாளையம் நடத்துனாங்கல்ல, அதுதான் மக்கள் சந்திப்பு. ஜனங்க வருவாங்க, இவங்க பேசுவாங்க. அந்த மாதிரி தான் இவர் தயார் இல்லையே. இவர் பேச வராது. இதுனா இந்த கூட்டம் விசில் அடிச்சிக்கின்னு என்ன சொன்னாலும் கைத்தட்டும். எனக்கு அறிவே இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கைத்தட்டும். ஓ தலைவர் பற்றியா தனக்கு அறிவு இல்லைன்றது கூட எவ்வளோ ஸ்டைலாக சொல்கிறாருன்னு. ஒன்றும் பண்ண முடியாது. விமர்சனங்கள் வரும்போது விஜய் வாய் திறக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. இது விஜய்லாம் வாய் திறக்கல. அவன் உட்காந்து யோசிச்சு எச்சி தொட்டு யோசிச்சு எழுதி கொடுப்பான். அதை பார்த்துட்டு இவர் பதில் சொல்லணும். இப்போ ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்கிறார். அப்போ அந்த படம் வருது இல்லை ஜனநாயகம், எல்லா வீட்டுக்கும் ஃப்ரீ டிக்கெட் கொடுத்துரு. ஏன்னா நீ தானே நடிச்சிக்கிற. ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற விஜய் நடிச்சிக்கிறான். அதுனா ஒவ்வொரு வீட்டிலும் விஜய் இருக்காருன்னா ஒவ்வொரு வீட்டிலும் அஜித் இருக்க மாட்டாரா? மற்றவங்க ரஜினி இருக்க மாட்டாரா? ஸ்டாலின் இருக்க மாட்டாரா? உதயநிதி இருக்க மாட்டாரா? எடப்பாடி இருக்க மாட்டாரா? என்ன கதை? நீ மட்டும்தான் இருப்பீங்களா? இது மாதிரி வார்த்தையிலேயே விளையாடி என் தலைவர் ஏன் பேசல தெரியுமா? பேசாமையே உங்களை பேச வைக்கிறாரா? தலைவர் ஏங்க பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு? பேட்டி கொடுக்காமையே அவரை பற்றி செய்தி வர வைக்கிறோமா? பத்தியா அப்படின்னு வாங்கலாம். அந்த மாதிரி பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.